பாண்டியன் ஸ்டோர் சீரியல்ல டுடே எபிசோட்ல நம்ம பாண்டியன் இருந்துட்டு கோமதியோட பக்கத்தில் போய் உட்காந்துக்கிட்டு நீ அந்த மாதிரி ஒரு நிலமையில இருக்கிறது தெரியாமல் நான் உன்னை அப்படியே விட்டுட்டு வந்துட்டேன் கோமதி, என்னை மன்னிச்சிடு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாண்டியன் இருந்துட்டு கோமதி கிட்ட போயிட்டு மன்னிப்பு கேட்குறாங்க. நீ இல்லாத ஒரு வாழ்க்கையை நினச்சி கூட பார்க்க முடியல, அவ்வளோ பயமாக இருக்குது, தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிடுமா அப்படின்னு சொல்லிட்டு மன்னிப்பெல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. கோமதி கண்ணை முழிச்சு பார்க்குறாங்க. என்னங்க, கோமதி செத்து போயிடுவா அப்படின்னு சொல்லிட்டு தானே நீங்கள் நினச்சிட்டு இருந்தீங்க. எங்கே பாருங்கள், எப்படி இருந்தாலையும் என்கிட்ட பேசிடுவீங்கன்னு ஒரு தைரியத்தில் நான் இருந்தேன். ஆனால் நான் அப்படி ஒரு நிலைமையில இருக்கிற போது கூட என்னை ஒரு எட்டு திரும்பி கூட பார்க்காத அளவுக்கு நீங்கள் கிளம்புனீங்க பார்த்தீங்களா? அப்போவே நான் இருந்தேன் என்ன செத்தேன் என்னன்ற மாதிரி ஆயிடுச்சிங்க. நான் உங்ககிட்ட பேச கொஞ்சம் கூட விரும்பவே இல்லை, தயவு செஞ்சு என்னை விட்டுருங்க அப்படின்ற மாதிரி கோமதி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதை கேட்டோன்னே பாண்டியன் பயங்கர ஷாக் ஆகுறாங்க. அதுக்கடுத்து தான் நம்ம கதற இருந்துட்டு, ஆமாம் இப்போ எப்படி இருக்க உடம்பு? பரவாயில்லடா, முன்னை விட இப்போ பரவாயில்ல, சரியான நேரத்துக்கு சாப்பிட்டாம மருந்தும் வேறு போட்டுக்காமல் இருந்தேனா, அதனால தான்டா தலை ரொம்ப சுத்திடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு கோமதி நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்து தான் பார்த்தீங்கன்னா, நீங்கள் இவ்வளோ மோசமாக நடந்திருப்பீங்கன்னு நாங்கள் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலப்பா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கதிரெல்லாம் திட்டிகிட்டு இருக்காங்க. அதோடு இன்னைக்கான ப்ரோமோ முடிச்சிருக்காங்க.